ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் பர்ல்ஸ் ஐம் ரியலி சாரி. சீரீஸாக நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு உங்களை கொஞ்சம் குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஒன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக எஃப்எஃப் சீரீஸை கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? கோச்சிக்காதீங்கடா செல்லுங்களா. அப்புறம் இந்த எஃப்எஃப்க்கு கீழே ராங்கி ஹார்ட் பீட் எங்க டிடி போடுறேன்னு சொன்னல, இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டோரியை நல்லா ரசித்து கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு நியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நல்லா அழகழகாக சப்போர்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல். அப்புறம் என்ன, லைக் பண்ணிட்டீங்களா? ஹைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ள போகலாமா? ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எமிலி அப்படியே மேக்கப்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. வயன், ஆடாமல் உட்காரி. இப்படி நீ ஆடிக்கிட்டே இருந்தனா நான் என்ன பண்ண முடியும்? ஆட்டக்காரி, எப்பயுமே ஆடிட்டே தான் இருப்பியா? அப்புறம் கண்ணை சிமிட்டாத. மூஞ்சில் ஒன்று குத்துனேன்னு வச்சுக்கோவேன். கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி என்னால் ஐலைனர் போட முடியும்? ஆமாம் எமிலி, இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு காலையிலே எனக்கு இப்படி மேக்கப் பண்ணி விடுறேன்? இன்னைக்கு ஃபெஸ்டிவலும் இல்லை, அப்புறம் எனக்கு பர்த்டேவும் இல்லை, அப்புறம் எதுக்கு? அது உன் அச்சா கிட்ட கேட்டுக்கோ. என் அச்சா கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். எதுக்குன்னு தெரியாமல் நீ எனக்கு மேக்கப் பண்ணி விடுவ? அதுவும் காலையில் நீ எழுப்பி விட்டு அவ்வளோ சீக்கிரமாக அம்மா ரெடியாக சொல்லி எனக்கு இந்த ஒயிட் சோலிலாம் போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தப்பாக இருக்கே. தப்பாலாம் ஒன்றுமே இல்லை. நீ அப்படி யோசிக்கிறத நிறுத்து. நீ உட்காரு, மேக்கப் பண்ணி விடணும். எனக்கு பண்ணிக்க வேண்டாம் போ. ஏய் இரு, ஏன் என்னாச்சு? நீ எதுக்குன்னு சொல்லு. அது எனக்கு தெரியாது. ஏய் போய் சொல்லாத. நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது. என் கண்ணை கூட நீ பார்த்து பேச மாட்டேங்கிற எமிலி. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாமல் அச்சா அம்மா கூட நீ ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்க. இல்லை, உங்கள் யாரையுமே நம்ப முடியாது. எனக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க. என்னை கடலில் கூட வீசிடுவீங்க. அப்புறம் கடலில் வீசி எங்களுக்கு மில்லியன் கோடியில் காசு கிடைக்குது பாரு. உன்னை நான் பிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்லு. என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற நீ? வயன் எனக்கு தெரியாதுடி. உனக்கு தெரியும். இங்கே பாரு, உங்ககிட்ட நான் ஏதாவது மறைச்சிருக்கேனா எமிலி? அன்னைக்கு அச்சாவோட மலபார் பீடியை உரியும் போது கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். அது டாப் சீக்ரெட். யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேனா? நான் சங்கு கிட்ட கூட அது சொன்னது கிடையாது. ஆனால் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்னை ஏமாத்துற. என்கிட்ட உண்மையாகவே இல்லை. ஏய் ஒயன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. பேச்சுக்கு மட்டும்தான் விடு. இல்லடி, அது நீ ஓடி போயிடுவேன்னு தெரிஞ்சு உங்கள் அம்மா அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்க முடியாது. ஆனால் நீ இப்படியோ, ஐயோ சொல்லிட்டேனா? அதுதான் விஷயமா? அதனால தான் என்கிட்ட சொல்லாமல் என்னை ரெடி பண்ணுறியா? இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் ஓடாமல் இருப்பேனா? ஒயன் வேணாம். எனக்கும் வேணாம். ஆனால் நான் ஓடுறேன். அது இல்லை, அச்சா ரொம்ப கோவப்படுவார். உங்கள் அச்சா ஓ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அவர் நினச்சாரா எனக்கு பிடிக்காத இடத்துல பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? அவர் நினைக்கிறார்ல. அவரோட புள்ள அப்படி கஷ்டப்படுவான்னு நினச்சாரா? நினைக்கல. அப்போ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு கவலை. இல்லடி, வேண்டாம் வயன். இங்கே பாரு எமிலி, நீ ஆல்ரெடி எங்கள் அம்மா அப்பாவோட கட்சிக்கு சேர்ந்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ தடுக்காத, புரியுதா? இல்லை வயன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. என்னால் அவனை மறக்க முடியாதுடி. என்ன ஆனாலும் நான் தான் பிரேக்கப் பண்ணேன். இருந்தாலும் என்னால் ஜங்குக்கு மறக்க முடியாது. நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் விண்டோவில் இருந்து குதிக்க தெரியாமல் குதிச்சு அப்படியே எஸ் ஆகிடுறீங்க. ஐயோ போச்சு. இதுக்கு தான் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்?
பாருங்கப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். டேய், உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த குடும்பம் சுத்தமாக செட் ஆகாது. நீ நல்லா என் கம்பெனியை பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா ரொம்ப பணக்கார பொண்ணில் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். பா, இது சிம்பிளான மேரேஜ் கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? என்ன பிடிச்ச பொண்ணு? அந்த பொண்ணுக்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி காசு கூட இருக்காது. வா, காசுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. ஆனால் எனக்கு அவள் மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவள் வீடு வரைக்கும் வந்தாச்சு. எனக்கு அவ கூட பேசி வைக்கிறீங்க. என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு நான் தான் ஹஸ்பண்ட். ஏய் ஜங்குகா, புரிஞ்சுக்கோடா. நீ நினச்சா யூ டிசர்வ் மோர், யூ டிசர்வ் பெட்டர். என் பையனுக்கு எல்லாத்தையும் நான் பெஸ்ட்டாக கொடுத்தே பழகிட்டேன். இப்போது இவ்வளோ சீப்பாக வானா இதுக்கு மேலே மரியாதை கொடுக்க மாட்டேன். எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னதுக்கப்புறமா அவளை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு அப்பாவே வேணான்னு நான் சொல்லிடுவேன். டேய் ஜங்குக்கா, என்னடா சொல்கிற? அவர் எப்படி பேசிகிட்டு இருக்காரு நீ பார்த்தல? எனக்கு மரியாதை கொடுக்குறாரா? அப்புறம் நான் அதுக்கு கொடுக்கணும்? டேய் ஜங்கு, என்னதான் இருந்தாலும் அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா? உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அதுக்கு தான் பேச வந்திருக்கோம். நீ அமைதியாக இரு. ஏங்க வாங்க, நம்ம உள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் நிறையா விஷயம் பேசிட்டேன். இதுக்கு மேலேயும் உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே ஒயனோட வீட்டுக்குள்ளார தான் போகிறாரு. ஜங்குக்கோட ஃபேமிலி தான் ஒயனை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அது ஒயனுக்கு தெரியாமல் அவள் அப்படியே எஸ்ஸாக இருந்திருப்பா. அவங்க உள்ளே வந்த உடனே ஒயனோட அம்மா, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங், உட்காருங்க அப்படின்னு சொல்லி நல்லா அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்துட்டாங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்காக டீ எடுத்துகிட்டு வரேன். ஒயனை பார்க்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லு. டேய் இருறா, இப்போ தானே வந்திருக்கோம். இரு, கொஞ்ச நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் கூப்பிடுவோம். நீ என்னத்த பேசுகிற? நான் தான் பேசணும், நிறையா பேசிருக்கிறீ ஒயன் கூட. டேய் அமைதியாக இருறா. அப்புறம் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் எனக்கு கிடைக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. என் பொண்ணு ரொம்ப லக்கின்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீங்களே மதித்து நீங்களே பேச வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இருந்தாலும் என் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் பேச வந்துடும். அவ்வளோலாம் முன்னாடியே என் பையன் கூட பேசாதுன்னு பிரேக்கப் பண்ண வச்சிட்டேன். இப்போது இவன் இன்னும் அடங்கவே இல்லை. வயனே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் வயனை உங்ககிட்டருந்து பிரிக்க தான் போகிறேன்டா ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே அதெல்லாம் தெரியாமல் வயனோட அம்மா அப்பா அவங்கள நல்லா அப்படியே வெல்கம் பண்ணிட்டு நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது. வயனை கூப்பிடு, நான் அவளை பார்க்கணும். எவ்வளோ நாள் ஆச்சு அவளை பார்த்து. அவளை கண்டிப்பாக நான் பார்க்கணும். சரிடா, உங்கள் பொண்ணை பார்க்கலாமா? அவள் ஏன் இன்னும் கீழே வரல? அவளை கூப்பிடுறீங்களா? பார்க்கலாமே, இருங்க நான் கூப்பிடுறேன். ஒயன், எமிலி, ஒயனை கூப்பிட்டு வரியா அப்படின்ட்டு கீழே இருந்தே அவங்க கத்துறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? அவள் வேற தப்பிச்சு ஓடிட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே எமிலி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கீழே அவங்க அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே அப்படியே இறங்கி வரா. எமிலி, நீ மட்டும் வர. வயனுங்க? அது அங்கிள். வயன் என்ன வாயின்ட்டு இன்னும் ரெடி ஆகலையா என் பொண்ணு? சொல்லுமா. இல்லை அங்கிள், வயன் ஓடி போயிட்டா அங்கிள். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச ஓடி போயிட்டா. என்னது, ஓடி போயிட்டாளா? என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டி, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவள் விண்டோ வழியாக குதிச்சு போயிட்டா ஆண்டி. சாரி ஆண்டி. ஐயோ, எங்க இப்போ என்ன பண்ணுறது? நான் சொல்கிறீங்க, அவள் பொண்ணு ஓடி போயிட்டாளா?
அப்போவே நினச்சேன், இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் லோவாக இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இதுலேயே தெரியுது உங்கள் பிள்ளைக்கு என் பையனை சுத்தமாக பிடிக்கலன்னு. ஏங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதுதான் சான்ஸ்னு நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவன் ரொம்ப உங்ககிட்ட கம்பல் பண்ணுறான்ல. இருங்க பேசுவோம் என்னன்னு. வயனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல. அவள் ஆல்ரெடி ஜங்குக்கை லவ் பண்ணியிருக்கா. நீ கொஞ்சம் அமைதியாக இரு. அவன் 2 பேர்த்தையும் நான் தான் பிரித்து விட்டேங்கன்னு ஜங்குக்கு இப்போ வரைக்கும் தெரில. தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாமலே வயனை கல்யாணம் பண்ணிக்குவான். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. ஜங்குக்கை பாருங்க, அவன் என்ன முடிவு பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு செம கோவம் வருது. அவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு நீங்கள் ஓடிட்டீங்களோ அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஐஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டு அவனோட ஹேண்டை அப்படியே நல்லா முறுக்கிட்டு அங்கே உட்காண்ட்ருக்கான். நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் எங்கள் பொண்ணு பண்ணதுக்கு. அங்கிள், நீங்கள் சாரி கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. பாருங்க, என்ன ஆனாலும் சரி உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களுக்கு பிடிச்சா எங்கள் கூட சம்மந்தம் வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? நீங்கள் ஸ்டேட்டஸில் ரொம்ப பெரியவங்க, நல்லா பணக்காரங்க. வயனுக்கு இந்த மாதிரி சம்மந்தம் கண்டிப்பாக கிடைக்காது. அது ஆனால் வயனுக்கு பிடிக்குமான்னு தெரில. அவளுக்கு பிடிச்சா என்னங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி சம்மந்தம் கண்டிப்பாக கிடைக்காது வயனுக்குன்னு. அப்புறம் நம்ம பொண்ணை இவங்கக்கிட்ட நம்பி விடலாம். ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வயனை. அப்புறம் என்ன, அவங்க சொல்கிற மாதிரி அவங்க கூட சம்மந்தம் வச்சுக்கலாம். பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு பிடிக்கணும். ஏங்க நீங்கள் இப்படி விட்டு தான் நம்ம என்ன நினைப்போம், நம்ம எப்படிலாம் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது இருக்குங்கிறதெல்லாம் நினைக்காம அவள் பாட்டுக்கு ஓடி போயிட்டுருக்கா. நீங்கள் இதுக்கு மேலேயே அவளை கண்ட்ரோல் பண்ணலன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சம்மந்தம் ரொம்ப நல்ல சம்மந்தம், என்னால் விட முடியாது. எங்கள் பாருங்க, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சம்மதத்தை பிடிச்சிருக்கு. வயனை சம்மதம் வாங்குறது எங்கள் பொறுப்பு. நீங்கள் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுங்க. அமைதியாக இரு, என்ன பேசிகிட்டு இருக்க? நம்ம பிள்ளைக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஏங்க அவளுக்கு பிடிக்குங்க. நான் மட்டும் உங்களை பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அரேஞ்ச் மேரேஜ்னால் இப்படி தானே இருக்கும். அப்புறம் அண்ணா, உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கு. வயனுக்கும் என்ன பிடிக்கும் போக போக. சரி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்க அம்மா அப்பாவும் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. உனக்கு புரியல, நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஏன் ஓட போகிறா? அதுதாங்க நானும் சொல்கிறேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நினப்பே இல்லை, சன்னியாசியாக போக போகிறான்னு நினைக்கிறேன். உன் மனசில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஒன்றுமே இல்லை அப்படின்னு உருட்டுறா. உங்கள் பிள்ளைய பார்த்தாலே எனக்கு செம காண்டாகுதுங்க. அவள் வீட்டுக்கு வரட்டும், அவள் காலை உடச்சி என்ன பண்ணுறன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப கோவமாக அப்படியே கிச்சனுக்கு போயிடுறாங்க. நடுவில் எம்எல்ஏ உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. நீங்கள் இந்த சைடு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே கால் அட்டென்ட் பண்ணுறீங்க. வயன், சீக்கிரமாக வீட்டுக்கு வா. எதுக்கு? மாப்பிள்ளை போயிட்டாங்களா? போயிட்டாங்கடி. ஆனால் வயன், உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, இந்த சம்மதம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொன்ன? ஆமாம், ஓகே சொல்லிட்டாங்க வயன். என்னடி சொல்கிற? ஏன் பர்மிஷன் இல்லாமல் எப்படி? நாங்கள் இருந்தால் தான் ஏதாவது ஒன்று பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கன்னு இப்படி நான் ஓடி வந்தேன். எதுக்கு? ஏன் இப்படி பண்ணுறாங்க என் அம்மா? வயன், உனக்கு யாருன்னு அது தெரியுமா? யார் மாப்பிள்ளன்னு தெரியுமா? அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் ஓகே சொல்ல முடியாது. அது இல்லடி. எங்க பாரு எமிலி, நீயும் என்னை பிரெயின் வாஷ் பண்ணாத. இரு, என் அம்மாவுக்கு இருக்கு, நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. இவகிட்ட எப்படி சொல்கிறது? வந்தது ஜங்குக் தான்னு. ஐயோ, தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அவளுக்கு பிடிக்காம தான் பிரேக்கப் பண்ணா. இப்போ ஜங்குக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகே சொல்லுவாளா? வயன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே எம்எல்ஏ நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு வரீங்க. மா நீ எங்கே இருக்க?
இங்கே தாண்டி இருக்கேன். என்ன ஆ இவ்வளோ நேரம் எங்கே போன? மா அது பிரச்சனை இல்லை. அச்சா நீங்கள் எதுக்கு இப்படி உட்காண்ட்ருக்கீங்க? இங்கே பாருங்க, நான் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பண்ணது தப்பு தான். எனக்கு பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக தான் அப்படி பண்ணேன். ப்ளீஸ் அச்சா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற தாட் கூட இல்லை. அதனால தான் நீ எந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டேன்னு நாங்கள் உனக்கு பதிலாக முடிவு எடுத்துட்டோம். மா ப்ளீஸ்மா, நான் தான் சொல்கிறேன்ல. எங்க பாருடி, இதுக்கு மேலே வயன் என்னாலையும் அச்சானாலையும் இப்படிலாம் நிற்க முடியாது. உன்னை எப்படியாவது நல்ல குடும்பத்தில் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் எங்களோட டெசிஷன். அது உனக்கு புரியும் போது நீயே சந்தோஷப்படுவ, புரியுதா? மா உங்களுக்கு புரியலம்மா. உனக்கு தான் வயன் புரியல. எத்தனை டைம் உங்கள் அச்சா இப்படி நின்றுப்பாருன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கிட்ட தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருந்திருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு டைமும் இப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா நீ பாட்டுக்கு ஓடி போயிடுற. எங்களை பற்றி யோசிச்சு பார்த்தியா? மா தப்பு தாம்மா, ஆனால் அதுக்குன்னு இப்படி கேட்காம என் பெர்மிஷன் இல்லாமல் ஓகே சொல்லுவியா? எங்க பாரு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பரில் அப்படியே ஒன்று எழுதியிருக்கு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இது மாப்பிள்ளையோட நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு, புரியுதா? நான் அதுக்கு கால் பண்ணி பேசணும்? எங்க பாரு, நேரில் தான் பார்க்கறக்கு நீ இல்லை அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையே கொடுத்தாரு. கால் பண்ணி பேசு. அப்புறம் மாப்பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாது. என்ன, எங்களை விட அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. கட்டினா ஒயனை தான் கட்டுவேன் அப்படின்னு. ஓ, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரா? அப்படிப்பட்ட மாப்பிள்ளை யார் இருக்கா? சரி, நான் பேசுகிறேன், நீ போ. ஏய், நான் சொன்ன மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருக்காத. ஏதாவது ஒன்று பேசி வாழைத்தான் நான் பண்ணேன், ஒட்ட நறுக்கிடுறான் வாழை. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிட்டு பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டே அந்த நம்பர் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒத்து எங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தங்கக்கிட்டே என் மனசு பறி கொடுத்துட்டேன். அவங்கள மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னதான் என்னால் அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னாலும், எங்கள் லைஃப்பில் எங்களால் ஒன்றா இருக்க முடியல அப்படின்னாலும், என்னால் அவங்கள தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்கள நினச்ச மாதிரி மற்றவங்கள நினைக்க முடியாது. ஆமாம், இப்படியே சொல்லிடுவேன். இப்படியே சொல்லிட்டேனா எப்படியாவது மாப்பிள்ளைய இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே உங்கள் ஃபோனில் அந்த ஃபோன் நம்பர் தான் அப்படியே டைப் பண்ணி கால் பண்ணுறீங்க. இந்த சைட் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே ஒரு டவலை தவிட்டிக்கிட்டே வரான். அவன் கபோர்டில் அவன் ஃபோன் அப்படியே பஸ் ஆகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு, பாரா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறா என் பொண்டாட்டி. இந்த நம்பரை நான் அப்படியே என் ஹார்ட்டில் என் மைண்டில் பற்றிய வச்சிருக்கேன். நீ தான் என்னை பிளாக் பண்ணிட்டல. என் நம்பரில் பழைய நம்பர்லேருந்து கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். அதனால தான் புது நம்பர் கொடுத்தேன். ஜங்குக்கு அவன் கால் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ, இங்கே பாருங்க, அம்மா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் ஆல்ரெடி ஒருத்தவங்கள மனசில் வச்சுருக்கேன். என்னால் அவங்கள தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிவிடுங்க. அது எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? யார் அவன்? என்னை தவிர உன் மனசில் யார் அவன்? வயன் எல்லாமே மறந்துட்டியா? ஒரு வேளை அவனுக்காக தான் என்னை பிரேக்கப் பண்ணியா? அத்தை, அவனை நான் எப்படிலாம் லவ் பண்ணேன்டி. எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருப்பேன். நீ பாட்டுக்கு வயிறே போச்சுன்னு விட்டுட்டு போனல. உன்னை நான் ப்ரூவ் பண்ணுவேண்டி. என்னைக்கா இருந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தவனுக்கு கிடைக்கவே மாட்டான். நீ எந்த மூலைக்கு போனாலும் உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ எங்கே போனாலும் நான் உன்னை லவ் பண்ண மாதிரி எவனாலையும் உன்னை லவ் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஜங்கு கூட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜங்குக்கா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. அவ்வளோ லவ் ஆடியம்மால. எவ்வளோ நாள் கழிச்சு என் வாய்ஸை கேட்கும்போது கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டி.
சங்கு, நீதான் நீதான் மாப்பிள்ளை பார்க்க வந்தியா? ஆமாண்டி. அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காது என்ன? நாங்கிறனால தானே எங்கள் அம்மா அப்பா வருவாங்கன்னு தெரிஞ்சு மேக்கப் சீன் பண்ணணுன்னு அங்கேருந்து ஓடி போனேன். இல்லை, அது அது சங்கு. ஏ நடிகாதிரி. நீ நடிக்கிறதெல்லாம் எப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். வயன் உன்னை இன்ச் பை இன்ச்சாக எனக்கு தெரியும்டி. நடிகாதுன்னா ஆ அப்புறம் நான் வேணான்னு தானே ஓடி போனேன். திரும்பவும் வந்துட்டேன். நீ எவ்வளோ டைம் ஓடி போனாலும் நான் திரும்ப திரும்ப வருவேண்டி. சங்குக்கு இல்லாது. ஏய், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இந்த கல்யாணத்தை எப்படி வேணாலும் ஸ்டாப் பண்ணணும் நீ நினச்சிக்கோடி. என்ன வேணா பண்ணு. ஆனால் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உனக்கு என் கூட மட்டும்தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோ என்ன? ஆ அப்புறம் நாடி வார்த்தையே வரமாட்டேங்குது. நம்ம லவ் பண்ணும்போதெல்லாம் ஐயோ இப்போ ஏதோ பையன்னு சொல்கிறல்ல, அவனுக்காகதானா? எப்பாரு எவன் உன் மனசில் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னை ஏமாத்தினால, நல்லா பேசி உருட்டினால, அது எல்லாத்துக்கும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்டி. நீ வேணா பாரு ஒயன், நான் இந்த அளவுக்கு நல்லா லவ் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் கொடுப்பேன். இல்லை சங்கு, அது ஏ அவனா அவ்வளோ பெரிய ஆளாடி. நான் உன்னை ஃபீல் பண்ண வச்ச மாதிரி அதை விட அதிகமாக உன்னை ஃபீல் பண்ண வச்சிட்டானா? நான் அவ்வளோ காஜியாரியா என்ன? சங்கு வேணாம் சங்கு, நான் உன்னை தவிர. ஏ இதெல்லாம் நிறையா டைம் கேட்டாச்சு. நீ நினைக்கிறியா இதுக்கு மேலேயும் நீ பேசுறதெல்லாம் நான் நம்புவேன்னு? நீதான் அதுக்கப்புறமா என்னை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டே என்னை நம்பிக்கிட்டு உட்காண்ட்ருக்கணும். உங்களால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அப்படியே உங்கள் செஸ்ட்டோட வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே டியர்ஸோடு அழுதுட்ருக்கீங்க. இங்கே சங்குக்கு இந்த சைடு பத்த நான் பேசிட்றவே கட் பண்ணுற கொழுப்பாயிருச்சுல. இருக்குடி உனக்கு. நான்லாம் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கல நீ. உனக்கு இருக்கு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஜங்குக்கும் உங்களுக்கும் நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ரீகால் பண்ணிருக்கீங்க. நம்ம அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போடலாமா? டே சின்சா, ஜங்குக்கேங்கடா பெதுக்கடா நீ அவனை தேடுற? ஜிமினே என்னாச்சு? டேய் தெரியாதனமாக ஒருத்தனை ரேகிங் பண்ணிட்டேன்டா. அவன் அவனுங்களோட ஆளுங்களெல்லாம் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்கு இருந்தா டேய் நீ பாட்டுக்கு போய் ஓலு மாதிரி ஒத்துட்டு வந்தனா எப்படிடா ஜங்குக்கு வந்து உனக்கு காப்பாற்றுவான்? அவன்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லவர் பாய் ஆயிட்டான். நம்ம ஒயின் இருக்காளே ஒயினு அப்படியே பூ போல் என் நெஞ்சை கொய்தவள் அப்படி மாற்றிட்டான்டா நம்ம ஜங்குக. டேடே பேசுறதுக்குலாம் நேரம் இல்லைடா, ஜங்குக்கு கூப்பிடு. ஐயா நான் கூப்பிட்டா வருவான் பாரு. ஜங்குவோட ஆளை கூப்பிட சொல்லினா அவன் அப்படியே ஓடி வருவான்னா ஓடி வருவான். டே மச்சான், அவனுங்களாம் வெளியே நிற்கிறானுங்கடா கிளாஸுக்கு வெளியே. நாடா சொல்கிற கிளாஸுக்கு வெளியா? டேய் ஜங்குக்கு இல்லைனா என்ன, நீ நம்ம படையை கூப்பிட்டு வா, தட்டையே இல்லாமல் முடிச்சிடலாம். டேய் என்னடா டைலாக் விட்டுட்ருக்கியா? படையெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட வாய் விட்டுருக்கோன்னு உனக்கு தெரியும்ல. அவனாச்சும் சப்போர்ட்டுக்கு வருவானா? அதெல்லாம் வரமாட்டான். நீ வாடா. டேய் ஜிமினே விட்றா, என்னதுக்குடா இல்லிக்கிற? டேய் இருறா, நம்ம பசங்கள்லாம் போயிருக்கானுங்க, அவனுங்கள கூப்பிட்டு வந்துடுறேன். எந்த பசங்களை சொல்லிட்டுருக்க நீ? நம்மளுக்கு தெரியாமல் படங்கிற தடங்கிற என்னடா என்னாச்சு? டேய் அது ஏதோ டைலாகுக்கு விட்டேன். என்னோட அக்கா பசங்க ஸ்கூலில் நர்சரி ஸ்கூலில் இருக்கானுங்க, அவனுங்கள கூப்பிட்டு வந்துடுறேன் இரு. அத்தா நீ மட்டும் இப்போ தப்பிச்சு ஓடனன்னு வச்சுக்க, ஜங்கு கிட்ட சொல்லி குண்டிலே காய்ச்சி வைப்பண்டா ராட. இதெல்லாம் என்கிட்ட பேசு. வந்து வெளியே நிற்கிறானுங்களே அவனுங்க கிட்ட மட்டும் சப்பையாக ஓடி வந்து என்கிட்ட அழுவுறல்ல, அவனுங்க முன்னாடி போய் பேசினா என்னவா? இல்லாடா நான் பேசுவேன், நானும் ஒரு கை தான். ஆனால் நம்ம ஜங்குக்கு இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் என்னால் முடியாது. ஜங்குக்கு இப்போ கால் பண்ண அவ்வளோதான். டேய் கால் பண்ணுறா.
பண்ண முடியாது போ. இப்போ மட்டும் நீ பண்ணல சென்ஸா, அவனுங்களுக்கு முன்னாடி உன்னை நான் போட்டு தள்ள போகிறேன்டா. நாடா சொல்கிற, போட போறியா? நோ, தப்பா இருக்குதுண்ணா. உனக்கு இருக்கும் நீ காமெடி நினச்சிட்டு இருக்கியா? டேய் நாடா, கிளாஸ்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ப்ளே கிரவுண்டுக்கு வாங்கடா. நீங்களே அடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களை அடிக்கணும்னு தானே நாங்கள் ஆளை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். டேய் மச்சான், அவனுங்க உள்ளே வந்துட்டானுங்கடா. இப்போ என்னடா பண்ணுறது? ஆமாண்டா, ஜங்குக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். கருகிற கதையில் நான் கரெக்டாக இருப்பேன் முருகேசா, வெடிக்கிற வெடியில் நீ போயிடுவப்பா கைலாசா. டேய் நீ என்னடா பண்ணிருக்கீங்க அப்படி பக்கத்தில் இருந்துட்டு? ஓ ப்ரோமேன்ஸா? பண்ணுங்க. எனக்கு என் ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் ஜங்குகே, உனக்காக தாண்டா இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க. என்னடா எனிமீஸ் கூட இவ்வளோ ஜாலியாக பக்கத்தில் நின்றுட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்க? எனிமீஸா? என்னடா சொல்கிற? ஓ வந்தான் ஜங்குகா. டேய் யாரா நீங்களாம்? டே மச்சான், இவனுங்கெல்லாம் வேறு காலேஜ்டா. தெரியாதனமாக ஒருத்தனை ரேகிங் பண்ணிட்டேன். இவனுங்க இப்போது நிகரானுங்கடா. என்னடா பண்ணுறது? அது உன்னோட கஷ்டம், நான் என்ன பண்ணுறது? நான் போகிறேன், பைடா. டே போயிடாதடா ஜங்கு, இது என்னன்னு பார்த்துட்டு போடா. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு சுத்தமாக செட் ஆகுது. ப்ரோ பாருங்க, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இது எங்கள் காலேஜ். ஆனால் காலேஜுக்குள்ளெல்லாம் நீங்கள் இப்படி வரக்கூடாது. காலேஜுக்கு வழியை பார்த்துக்கலாம். அடி ஏதாவது வாங்கினா அலறாதீங்கன்னா காலேஜுக்கு வெளியே சாயங்காலமாக பார்த்துக்கலாம். ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா? டேய் காலேஜுக்கு வெளியே தானே, வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம், தொக்கா அடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. டேய் அதான் போயிட்டாங்கள, அப்போ நான் போய் லவ்ஸ் பண்ணலாம்ல, நான் போகிறேன். ஐயோ டேய் நீ சொன்னது உண்மைதான் போலடா. ஜங்குக்கு உண்மையாலுமே லவ்வர் பாய் ஆயிட்டான்டா. ஏய் டேண்ணா, பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஜங்குக் நீ என்கிட்டலாம் பேசவே மாட்டியே. ஐயா ரொம்ப வலியாதுண்ணா, நான் வயன் எங்கே இருக்கான்னு கேட்குறக்காக தான் கூப்பிட்டேன். அதுவா, வயன் அவள் கிளாஸ் முடிஞ்சு இப்போ தான் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ இந்த சைடு போனேன்னா உனக்கு தெரியும். ஓ ஓகேடி. ஜங்குக் நில்லு. உன்னை பார்க்குறதுக்கெலாம் வரல, என் மைமாவை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். என் மைமா பேரு தாண்டா அஞ்சலை, கபின்னு பூந்துட்டாடா நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே உங்களை பார்க்குறதுக்கு தான் ஓடி வரான். நீங்கள் இந்த சைடு கிளாஸஸ்லாம் முடிஞ்சிட்டு வெளியே உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. பாரு இவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் தான் கிளாஸ் ஸ்கிப் பண்ணுவான். சரி ஓகே, ஆனால் நீ பார்க்குறக்காச்சும் காலேஜுக்கு வரலாம்ல, வேறு எப்பயாவது பார்க்க முடியுமா? ஆனால் வரமாட்டான். இவன் எப்பயுமே இப்படி தான் என்னை பற்றி யோசிக்கிறானா இப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக பின்னாடி யாரோ வரது நோட்டீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தது நம்ம ஜங்குக் தான். அவன் அப்படியே ஸ்மார்க் பண்ணிட்டு விங்க் அடிச்சுக்கிட்டே, பையனு உன்னை பார்க்குறதுக்கு தாண்டி வந்துருக்கேன். ஜங்குக் அப்போ நீ நிஜமாலுமே வந்துட்டியா? வரமாட்டோன்னு நினச்சிட்டேன். எமிலி, நீ கொஞ்ச நேரம் என்னையும் இன்னும் தனியாக விடு. இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இன்னொரு கிளாஸ்க்கு போகலான் இருக்கோம். அதான் சொல்கிறேன்ல, ஒயின் கட் அடிச்சிடுறி. நான் எதுக்கு கட் அடிக்கணும்? நீ தான் கிளாஸ்க்கு வரமாட்ட, படிக்கிறதுல கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி ஜாப் எல்லாம்? எப்படி உன்னை நம்பி? ஓவராக பேசாதுண்ணா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டியா? அப்படியே மண்டையில ஒன்று போட்டேன்னு வச்சுக்க. இல்லைண்ணா ஓடி. சரி வயன் நீ பேசிட்டு வா. அவளாக வரமாட்டா. இந்த கிளாஸ் கட் அடிச்சிட்டா வெளியே யார்கிட்டையும் சொல்லாத, ஆப்சன்னு சொல்லிடுண்ணா. சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எம்லி அங்கேருந்து பயந்து அப்படியே குடுக்குடுன்னு ஓடிடுறா. அவள் போயிட்டா. இப்போ நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாமா? என்ன பக்கத்துலலாம் வந்துட்டுருக்க? என்னாச்சு? இப்படிலாம் நீ பண்ணுவ, ஆனால்
நான் ஸ்டார்டிங்லே பார்த்த உடனே பண்ண மாட்டே. என்னாச்சு? என்ன ஆகணும்? ஏன்? நான் அப்படி தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? அப்படி தானே தெரியும். பட் ஆனால் ஏய், உன்னை பார்க்க வந்ததுக்கே என்ன காரணம் தெரியுமா? காலையில் நான் எந்திரிக்கிறேன், என் தம்பி இல்லை எந்திரிச்சிட்டாண்டி. அதுதான் சீக்கிரமாக மெடிக்கல் ஷாப்புக்கெலாம் போயிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு கரெக்டாக உன்னை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். என்ன சொல்கிற? எனக்கு கனவுல வந்து என் தம்பி இப்படி டைட் ஆகிட்டு இப்போ இப்படி பேசுறியாடி? சங்கு, காரிடாரில் என்ன பண்ணுற? விடு, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கடி வாயின்னு. நீயோ நானும் கப்பிள்ஸ் தானே, யார் நினச்சா என்ன? சங்குக்கா, எனக்கு புரியுது. ஆனால் இங்கே பாரு, வேணாம், காலேஜ் முடியட்டும். நம்ம எப்பயுமே காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தானே அப்படிலாம் பண்ணுவோம். நான் தான் சொன்னேன்ல காலையில் என்னாச்சுன்னு. நேற்று கனவுல வந்து காட்டக்கூடாதெல்லாம் காட்டிட்டு. நானா? நீ அப்படி நினச்சிருப்ப. ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் தான் இங்கே பொறுக்கி, நீ நல்லா அப்படி நல்ல வைப்பாரு. என்னை நல்லா பேசி நல்லா ஏற்றி விட்டுட்டு. நான் என்ன பேசினேன்? என்ன பேசலையா? நீ பேசினாலே எனக்கு ஜிவுன்னு ஏறும். அப்புறம் என்ன? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி உங்களை பாத்ரூம் கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறான். சங்குக்கா, யாராச்சும் உள்ளே இருந்துட்டு போகிறாங்கடா. இருந்தா என்ன, பார்த்துக்கலாம் வாடி. உன்ன மாதிரி எனக்கு தைரியம் இல்லை சங்குக்கா. உனக்கு இல்லைனா என்ன, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. சங்குக்கு உங்களை கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிருந்துருப்பான். சரி சீக்கிரமாக ஓப்பன் பண்ணு. என்ன ஓப்பன் பண்ணு? நீ விழ. ஓப்பன் பண்ணுறி. நான் ஓப்பன் பண்ணு. சங்குக்கா, யாராச்சும் வந்திருப்பாங்கடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பேபி, நான் தான் சொல்கிறேன்ல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. சங்குக்காவன் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சங்கு, எத்தனை டைம் பண்ணாலும் பாஸ் தாண்டி. எப்பயுமே எனக்கு ஜிவ்னு ஏற்றுறதுல உன்ன மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. சங்கு, புரியுது, சீக்கிரமாக முடிச்சாருன்னா. இப்படிங்க நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே சின்ஸும் ஜிம்மனோட சத்தம் தான் கேட்குது. ஒருத்தன் எங்கடா போயிட்டான்? அவன் சாயங்காலம் சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கான் மூலையில்? டேய், அவன் வைனோட தாண்டா இருப்பான். அதனால தான் நம்ம கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறான். ஏன் இருப்பாங்க 2 பேரும் மூலையில்? 2 பேரும் அப்படி இருப்பாங்க, அதான் தெரியுதுல்ல. டேய், அவனை கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணுண்டா, அட்டெண்டன்ஸ் வேறு கம்மியாக இருக்கு. டே ஜிம்னா, இந்த சைடு தான்டா. ஏதோ பள்ளி சத்தம் போடுற மாதிரியே இருக்கு. இல்லை, ஆமாம், அப்படி தான் இருக்கு. ஒரு வேளை ஜங்குக்கு வயனாக இருக்குமோ? இரு, நம்ம எங்கே நிற்கிறோம்? நதே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமா? யாக்கு நம்ம எங்கே நின்றுட்டு இருந்தால் எல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க பொறுக்கின்னு. ஐயோ, ஜங்குக்குள்ளே தான் இருக்கான் போலியே. அந்த ஹெச்ஓடிக்கு மட்டும் தெரிஞ்சுது, பண்ணி மூஞ்சி வாயன் என்ன பண்ணுவான்னு கூட தெரியாது. ஆமாண்டா, அந்த யானை முட்டையை வேற நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. இவனுக்கு ஆள் இருக்கி இவன் பண்ணுறான், நான் எங்கடா போய் பண்ணுறது? உனக்கு அதுக்கெல்லாம் ஆசை இருக்காடா சின்ஸா? டேய் அடுங்க என்ன? இறா, எப்போவே ஒரு பொண்ணை பிடிக்கிறேன். டேய், அவப்பாடுறா உன் மல்லிகா டீச்சர் வருது. டேய், அதை பற்றிலாம் பேசாதடா, அவ கூட நான் பிரேக்கப்பு. நீ என்னைக்கிடா அவ கூட நீ பேச்சப் ஆயிருக்க? பிரேக்கப்னு சொல்கிற? ஆமாம் மச்சான், அதில் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி டேய் போயிட்டு வாடா, என் புருஷன் வந்துடுவான் அப்படின்ட்டா. கஷ்டமாக போச்சு குமார். டேய், எப்போ பார்த்தாலும் ஆன்ட்டிங்க பின்னாடி சுற்றினா அப்படி தான்டா இருக்கும். சரி, அப்புறம் ஒரு வாரம் சொப்பன சுந்தரி கூட ஆடிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? உன் பேர் என்ன? எல்லாரும் உன்னை சொப்பன சுந்தரின்னு கூப்பிட்றாங்களே டீச்சர் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு என் புருஷனை கேட்டுக்கோங்கடா. டேய், செம்ம ஃபண்ட்ரா.
அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அவன் முடிச்சுட்டு அப்படியே அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். டேய், நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிருக்கீங்க? அதை நாங்கள் கேட்கணும்டா. நீ என்னடா பண்ணுறீங்க? ஆ, உள்ள வயனோட நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு உனக்கு தெரியாதா? டேய் நீ வா, நம்ம இங்கே நிற்க வேணாம். ஏன்டா வயனுக்கு என்னாச்சு? இரு நான் போய் டேய் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்டா, பாய்ஸ் போகக்கூடாது. அப்புறம் ஜங்குக்கு நீ போனா நீ அப்போ பாய்ஸ் இல்லையா? டேய் அடங்கண்ணா, நான் வயன்றிருக்கான்னு போனேன். ஆமாம் ஆமாம், அவன் எங்கே போனாலும் அவன் முந்தானியே பிடிச்சிட்டு போயிடுவல்ல. டேய் சின்சா, அவனுக்கு வாய் அதிகம், அடிக்கிறவா. டே டேய் நான் விடுறா. ஆடா. இப்படியே தான் ஃபன்னாக போகும். ஜங்குக்கு எப்போ காலேஜ் வந்தாலுமே, காலேஜில் இருந்தாலுமே உங்கள் கூடயே தான் இருப்பான். நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸ் அவனுக்கு இல்லை அப்படின்னாலும் வந்து அவன் அப்படியே உட்காந்துக்குவான். இப்படியே தான் போயிட்டுருக்கும் டேஸஸ்லாம். உங்களுக்கு ரொம்ப லவபுளாக ஃபீல் பண்ண வைப்பான் ஜங்குக். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் துருன்னு. ஜங்குக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் அவனை ரொம்பவே பிடிக்கும். இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அவன் ஆல்ரெடி அவன் பைக் எடுக்கிறதுக்கு போயிருந்திருப்பான். அப்போ ஒரு பர்சன் காரை விட்டு வெளியே வந்து உங்ககிட்ட அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? யார் நீங்கள்? நான் ஜங்குகோட அப்பா. அங்கிள் ஹாய். பாரு, உங்ககிட்ட நிறையா விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு? அது நீயும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, நான் உன் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் கூட இல்லை. ஜங்குக விட்டுரு. அது எப்படி அங்கிள்? நானும் ஜங்குக்கும் ரொம்ப ரியலாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் லவ் பண்ணால் ரியலாக தான் லவ் பண்ணுவாங்க. ஆனால் மற்றதெல்லாமே செட் ஆகணும் இல்லை? லவ் மட்டும் பண்ணால் போதுமா? ஃப்யூச்சரில் எப்படி 2 பேர் இருப்பீங்க? அவனே உதவாகாரன், அவனுக்குன்னு எதுவுமே இல்லை. அவன் எப்படி உன்னை பார்த்துப்பான்? நான் என் சொத்தில் பாதி எழுதி வச்சாதான் அவனுக்கு ஏதாவது ஒன்று உண்டு. அதை நம்பிட்டு நீயும் அவன் கூட வர போறியா? இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு காசெல்லாம் பிரச்சனை இல்லை. பாரு, முதல்ல இப்பெல்லாம் சொல்லலாம், லவ் பண்ணும்போது எப்படி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும்போது மணியை விட எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லைங்கிறது உனக்கு தெரிய வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ? நானே சொல்கிறேன், என் பையனுக்கு நீ செட் ஆக மாட்ட. உனக்கு வேறு நல்ல பையன் கிடைப்பான்னா, அதனால என் பையனை விட்டுரு. காசு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. இல்லை, எனக்கு உங்கள் காசெல்லாம் வேண்டாம். எனக்கு என் ஜங்குக் தான் வேணும். பையனுங்க பாரு, நீ இப்போ முழுசாக லவ்வில் மூழ்கியிருக்க. நானே உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சது அதெல்லாம் சாஃப்டாக முடிக்கணும்னு தான். என் ஜங்குகை விட்டுரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவனே ஒன்று மறந்துடுவான். திஸ் இஸ் லவ், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு இங்கே செம்ம அழுகையாக இருக்குது. ஜங்குக் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நிறுத்துறான். வாடி போகலாமா? நான் உன்னை உன் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போகிறேன், வா. இல்லை ஜங்குக், நான் வரல. எனக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு விஷயம் இருக்குது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் அவசரம்? நீ வா. நான் இருக்கும்போது நீ எப்படி தனியாக போவேன்? நீ எங்கே போகிறேன்னு சொல்லு, நானே விட்டுறேன். இல்லை ஜங்குக், நான் போய்க்கிறேன். என்னாடி, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிரு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னாலாம் விட முடியாது. அந்த பைக்கில் ஏறி நீ நான் சொன்னாலே கேட்க மாட்டேல்ல? ஆமாம், கேட்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க மாட்டேன். நீ ஏறு, உனக்கு சேஃப் இல்லடி. நான் இருக்கும்போது நீ எப்படி தனியாக போவ? நீ வா, என் பைக்கில் ஏறுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கோட பைக்கில் அப்படியே ஏறுறீங்க. அவனை அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. நாடி, நீ சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? ஜங்குக்கா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதாடா?
நான் சொல்லிட்டுருக்கேன், நீ பைத்தியம் முடிச்சிடுச்சா உனக்கு? இல்லை, தோணுச்சு கேட்டேன். அப்படிலாம் ஒரு முன்னியோ இல்லை. நீ பாட்டுக்கு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதுன்னா ஆ உன் வீடு வந்துருச்சு, நீ பாட்டு உட்காந்துட்டே இருக்க. ஓ, என் வீடு வந்துருச்சா? சரி, நான் இறங்குறேன். உனக்கு என்னாச்சுன்னு நீ சொல்லவும் மாட்டேங்கிற. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. வயன், என்னாச்சுன்னு சொன்னாதாண்டி எனக்கும் தெரியும். இல்லை, ஒன்றும் ஆகலை. நீ நீ போ. பாய், குட் நைட் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளார போயிருந்துருப்பீங்க. ஜங்குக்கு புரியவே இல்லை, அவனுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது நெக்ஸ்ட் டே அவன் உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் அதிகமாக பேசியிருந்துருக்கவே மாட்டீங்க. அவன் ஏன்னு கேட்டால் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு செம்ம கோவமாக இருக்கும். ஏய், இவ்வளோலாம் பண்ணிட்டு எப்படி நீ பிரேக்கப் பண்ணுவ? ஆ ஜங்குக்கு, என் கையை விடு ஜங்கு. ஏய், கேட்டுக்கிட்டே இரு. கையை விடு, காலை விடுன்ட்டு என் கண்ணை பார்த்து சொல்றீ. வயன், என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு நிஜமாலுமே என்ன பிரேக்கப் பண்ணணுமா? ஆமாம் ஜங்கு, நான் தான் பார்த்து சொல்கிறேன்ல. உனக்கு தெரியலையா? தெரியலையே. என்ன ரீசனுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுறேன்னு சுத்தமாக எனக்கு தெரில. நீ பாட்டுக்கு நடிக்கிறல்ல, நிறைய விஷயம் மறைகிற. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நான் தான் கெட்டு போனா? ஆ ஜங்கு, உனக்கு என்கிட்ட அது மட்டும்தான் வேணும்ல. அப்புறம் நீ என்ன எதிர்பார்க்குற? இவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தா எப்படி கூட இருக்க முடியும்? ஆ உன்னால் இண்டிபெண்ட்டாக உன்னால் இருக்க முடியுமா? எதுவுமே இல்லை. என்கிட்ட உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அது மட்டும்தான். என்னை பார்த்தா கூட வா பண்ணலாம், இதை தவிர வேறு எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கு அப்படியே உங்களை செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான். டேய் ஜங்குவா, ஏன்டா அடிக்கிற? நீ இந்த சைடு வா. பாரி, நான் உன் மேலே வச்சுருந்தது உண்மையான காதல். உன்னை மாதிரி பொய்யாலாம் நான் லவ் பண்ணலன்னா? ஆமாம், உன் கூட நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நின்று பேசினா கேட்டேன்தான். ஆனால் நான் அதுக்கு மட்டும்தான் ஏங்குறேன்னு நினச்சிட்ருக்கியா? அவ்வளோ காஜி நினச்சிட்ருக்கியாடி நீ என்ன? சொல்றீ. உனக்கு அவ்வளோதான்ல, நான் அவ்வளோ சீப்பாக போயிட்டேன்ல. வயன், உனக்கு ஒரு நாள் புரியும்டி, ஒரு நாள் புரியும். என்ன மாதிரி வேற எவனும் உன்னை லவ் பண்ண மாட்டாங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன் பாரு. டேய் ஜங்கு, வாடா. யாராவது ஏதாவது தப்பாக நினச்சிட போகிறாங்க. இதுக்கு மேலே யாரா தப்பாக நினைக்கணும்? அவளே என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டாடா. அவள் என்னை பற்றி தப்பாக நினச்சிருந்தா பரவாயில்ல. நான் மேலே வச்சிருந்த பாசத்தை பற்றி, என் லவ் பற்றி. கரெக்டு தான், நான் தானே அவன் மேலே பைத்தியமாக இருந்தேன். எனக்கு இந்த பேர் வேணும், எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிருந்துருப்பான். சாரி ஜங்கு, தெரியாமல் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளாரையே அழுதுக்கிறீங்க. வயன், என்னாச்சு? எமிலி அப்போ தான் கிளாஸ் விட்டு வெளியே வந்திருப்பா. நீங்கள் அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு அவகிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறீங்க. அவளுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகுது. இப்படி தான் நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிருப்பீங்க. உங்களால் எப்பயுமே ஜங்குக்கு மறக்கவே முடியாது. அவன் லவ் பண்ண மாதிரி வேறு யாருமே உங்களை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பட் ஆனால் நீங்கள் பிளாக்கில் போட்டிருப்பீங்க. இப்போ கரண்ட்டாக ஜங்குக்கோட சைடில் பார்த்தா, டே ஜங்குகா, சொன்ன மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிட்டேடா. மச்சங்காரன் தான்டா நீ. எங்களுக்கு பாரு, ஒழுங்கா லவ் கூட செட் ஆகலை. என்ன ஏன்டா எழுகிற? டே சின்சா, நீ பார்த்ததுங்க எல்லாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஆக்டிங்லாம் திரிடுதுங்க. அதுங்கள மறுபடியும் எப்படா கல்யாணம் பண்ணுவ? ஆமாம், நீ மட்டும் சொல்கிறாடே. நான் எல்லாம் கல்யாணமானவங்களா பார்த்தா நீ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சவங்களா இருக்கிறவங்கள தானே பார்ப்ப. ஆமாம், அப்போ தான் அவனும் சொல்லிட்டானா அவளோட கல்யாணத்தில் போய் நல்லா வெளுத்து கட்ட முடியும். அதுக்கு தான். டேய், இப்படி நீ யோசிப்ப நான் நினச்சி கூட பார்க்கல மச்சான். இதுக்கப்புறம் பாரு, நானும் என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுங்களா தேடி பார்க்குறேன். ஆமாம், பிடிக்கிறேன், பிரியாணியாக திங்குறேன். இவனுங்களை திருத்தவே முடியாது. டேய்,
இப்படியே பேசிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? என்ன மாமே நான் சொல்கிறேன். நாங்கள் சாதாரணமாக தானே பேசிகிட்டு இருக்கோம். இல்லைடா, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபஸ்ட் நைட்டில் டேய் பையன் இதுதான்டா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். டேய் கட்டுக்குஞ்சு என்ன நினச்சின்னு ஒழுங்காக சொல்லியிருந்தேன். ஆமாம் உனக்கு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலையை அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறு வேலை. டேய் ஓட்டிட்டு போடா. ஓ இப்போது ஒயின் வருவா, நீங்கள் 2 பேரும் சில்மிசத்தில் இறங்க போகிறீங்க. அதனால உன்னோட நண்பர்கள், உயிர் நண்பர்களே இப்போ நீ வெளியே தள்ளி தாப்பால் போட போகிற. புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. ஏய் ஜிமினே எந்திர்றா. இந்த பசங்களே அப்படி தான்டா, நம்பவே முடியாது. அப்புறம் நீ யாரா? பாய்ஸ் இல்லையா கேர்ள்ஸா? டேய் நான் என்ன மாதிரி இருக்க மாட்டேன்டா. பொண்ணு வந்தது அப்புறமா மறந்துட மாட்டேன் ஃப்ரெண்டு. என்ன நீ வா, உன்னை வந்தா தானே. டேய் ஒழுங்காக வெளியே வாடா. நாடா இப்படி அசிங்கப்படுத்திட்ட. இப்படி ஜிமினா சென்ஸும் பேசிக்கிட்டே வெளியே டோரை ஓப்பன் பண்ணா நீங்கள் தான் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. டோரை நாக் பண்ணலாமா, உள்ள ஜங்குக்கு இருப்பானா, என்ன பேசுறது, இப்படிலாம் யோசிச்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஏம்மா ஒயின்னு வந்துட்டியா? இதுக்கு தான் உன் புருஷன் இருக்கான்ல, எங்களோட எக்ஸு ஃப்ரெண்டு. அவன் எங்களை வெளியே தள்ளிட்டான். நீ போப்பா, நல்லா என்ஜாய் பண்ணு. காலேஜ்லேயே அப்படி இருந்தீங்க, இதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? ஒரே நாளில் ட்வின்ஸ் எல்லாம் கொடுத்துடாதீங்க, எனக்கு ஷாக்காயிரும். டேய் சின்சா வாய் அடகிடா. ஒயின் நீ போ, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. என்ன ஐயா இதுக்கப்புறம் நீயே 2-3 சரகை அடிச்சிட்டு அப்படியே மட்டையாக இதாக படுக்க போகிற. அவனுக்கு கால் பண்ணால் அப்படியே நீ எடுத்துதா நான் வரேன், 1 கால் நான் இருப்பேன் அப்படின்ட்டு வந்துட போகிற பாரு. டேய் சும்மா ஒரு சேஃப்டிக்கு சொல்லி வச்சேன்டா, ஒரு மயிரும் வேணாம், நீ வா, இதுக்கு மேலே அசிங்கம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்சு ஜிமினா அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் ஓப்பனாக இருக்க டோரை தான் அப்படியே உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. பின்னாடி நம்ம ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கிறது உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. வாங்க மேடம், இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி உன்னால் மட்டும் இவ்வளோ கேவலமாக இருக்க முடியுது? இல்லை நீ பக்கத்தில் வா. உன் புருஷன் ஆயிட்டான்ல, என் பொண்டாட்டி அவகிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கு. சங்குக்கா நீ ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி நான் உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். நான் என்ன கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகலான் தானே முடிவு பண்ணி வச்சுருந்த, கண்டுபிடிச்சிட்டேன்டி. சங்குக்கா அது இல்லை. ஜங்குகா நடிகாதேண்ணா. நீ பேசுறது பண்ணுறது எல்லாமே எனக்கு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒயன் உன்னை பற்றி எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும்டி. ஜங்கு நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல. ஆமாம் நம்ப போகிறதில்ல, அப்புறம் ஏன் பேசுகிற? ஜங்கு இங்கே பாருடா. அது இந்த மாதிரி கண்ணீர் மட்டும் வடிகாதேண்ணா. உன்ன மாதிரி நீ அப்படியே சேடாக இருந்தா நாடியாச்சு அப்படின்னு கேட்பன்னு மட்டும் நினைக்காத. சங்குப்பா எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பாக நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனால் என்னை நம்புடா, உன்னை வச்சு இந்த ஹார்ட்டில் வேறு யாரையும் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் முன்னாடி உன்னை லவ் பண்ணிருந்தால அந்த ஜங்கு கிட்ட சொல்லி நம்புவான், நான்லாம் நம்ப மாட்டேன். நீ யோசிச்சு பார்த்தியாடி? நீ போனதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கும்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அதனால்தான் தூக்கி எறிகிற மாதிரி எறிஞ்சிட்டு போனேன், தூக்கி அப்படியே குப்பையில் போடுற மாதிரி போட்டு போனேன்ல. என் லவ் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சுல உனக்கு. அது எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் வந்துருக்கேன். சங்கு நீ என்ன வேணா சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நான் அப்படி சொன்னதில்லை, நான் மீன் பண்ணி நான் சொல்லலை. அப்புறம் எதுக்கு நான் கால் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? அது நான் உன்னை தான் சொன்னேன். ஐயோ அப்புறம் சங்குக்கா எப்படிலாம் பேசினேன்னு வச்சுக்கோவேன், நல்லா சப்புன்னு ஒன்று விடுவேன். விடுறி, நான் நல்லா ஸ்ட்ராங்கானு விடுவேன், பார்க்குறியா? சங்கு
இங்க பாரு, நிஜமா நிஜமா நான் ஒன்னதான் சொன்னேன். நான் உன்னை பிரேக்கப் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியல. அதான் தெரியுமே, எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை ஃபீல் பண்ண வச்ச மாதிரி எந்த மாதிரியாண்டியும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டான்னு நல்லாவே தெரியும்டி. நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால்தான் நல்லா அறுப்பு எடுத்துட்டு இப்படி வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓகே சொன்னியா? சங்குக்கு என்ன வேணா நினச்சிக்கோ, நீங்கிற காரணத்துக்காக தான் நான் ஓகே சொன்னேன். ஐயோ ஏ நீ பேசுறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடி, சொல்றி நம்புற மாதிரி இருக்கா? சங்குக்கா சத்தியமா உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? என்னால் நீ முன்ன மாதிரி என் கூட இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு வாழை கூட பிடிக்கல தெரியுமா? எப்படிலாம் பேசி என்னை மாத்தாதிரி, பொண்டாட்டி என்னை மாத்தாத. நான் உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கு, நிறையா சொல்ல வேண்டியது இருக்கு. உன்னை நான் ஹர்ட் பண்ணணும்டி. நீ இப்படியெல்லாம் எப்படிலாம் அழுதுட்டு இருந்தேன்னா என்னால் உங்ககிட்ட அப்படிலாம் பேச முடியாது. ஏன்டி என் ஃபீலிங்ஸோட விளையாடுற? அப்படி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு நீ என்னை பிரேக்கப் பண்ண? அதானே, நீ பிரேக்கப்பே பண்ணியிருந்திருக்க மாட்டேடி. அப்படி ஒரு பயம் இருந்திருந்தா. ஆனால் இதெல்லாம் போயின்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குடி பொண்டாட்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சங்குக்கா, நான் சொல்கிறத நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற? எவ்வளோதான் நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேல்ல? சரி, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். நீ என்னை எவ்வளோ வேணா ஹர்ட் பண்ணு சங்கு. ஆமாம், நீ என்னை எவ்வளோ வேணா ஹர்ட் பண்ணு. ஆனால் என்னை வெறுத்துறாதடா. நான் இப்போ வரைக்கும் யாருக்கும் நான் ஓகே சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னால் முடியல. உன்னை தவிர வேறு யாரையுமே நினைக்க முடியல. அதுதான் உண்மை. சங்குக்கு இங்கே பாரு, சங்கு அழுகாத, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட 2 சிக்ஸையும் உங்கள் ஹேண்ட்ஸில் வச்சு, சங்கு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக உன் மைமா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சங்கு. சாரி, நீ என்னால் நிறையா ஹர்ட் ஆகிருக்கல. நானுமே தான். நான் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் உனக்கு ஓகே சொன்னது, இந்த மேரேஜ்க்கு நான் ஓகே சொன்ன காரணம், நான் உன்னை தவிர வேறு எந்த பையனையும் இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை மாதிரி எந்த பையனையும் நல்லா லவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு அவனோட ஷர்ட் பட்டனை ஒன்று அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. விடு, வேண்டாம். ஏன்? உனக்கு தான் நான் இப்படிலாம் பண்ண பிடிக்கும்ல, இரு. வானான்னு சொல்கிறேன்ல, இரு ஜங்குக்கா, இன்னும் 2 பட்டன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கோட செஸ்ட்லலாம் அப்படியே நிறையா மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட செஸ்ட்டை தடவி பார்த்துட்டு, ஜங்குக்கா இது என்னது? முன்னாடிலாம் நான் இது பார்த்ததே இல்லையே, எப்படி இவ்வளோ காயம் உன் உடம்பு முழுக்க, எப்படி இது வந்தது? விட்ரி, அதை பற்றிலாம் பேசாத. சங்குக்கு சொல்லு, நீ தான் அது பண்ணியா? ஆமாம். பதிகடி அடிக்கிற? என் குழந்தை எனக்கே தெரியாமல் எதுக்கு அடிச்ச? வாரா, நான் உன் குழந்தையா? அப்புறம் என்னடி பண்ண சொல்கிற? உன் குழந்த வேணான்னு நீ பாட்டுக்கு அப்படியே தூக்கி போட்டு போயிட்ட. எனக்கு யார்கிட்ட இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுன்னு தெரில. அதனால இப்படி பண்ணுவியா? இப்படி பண்ணுவியா? அடிக்காதடி, வலிக்குது. வலிக்கும், இதை விட வலிச்சிருக்கும்ல என் குழந்தைக்கு. பாவம் இல்லை ஜங்குக்குமா. எவ்வளோ கிரிஞ்சா பேசுகிற பாரு நீ. அதானே, காதல் பண்ணும்போது கூட நீ இப்படி தான் பேசுவ. எப்படிலாம் பேசிதானே நான் மயகினேன் பாரி. உனக்கே 2 குழந்தைய கொடுத்தோம், நான் அம்மாவாகலை. ஏன்னா உனக்கு நிறையா குழந்தைங்க இருக்கும், குழந்தைன்னு கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பெட்டில் போடுறான். என்ன இருந்தாலும்
நீ பண்ணதுனால மறக்க முடியாதுடி மைமா. இங்கே பாரு, என்னால் அதை மறக்கவே முடியாது. ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நான் மயங்கிடணும்னு பயமாக இருக்கு. இங்கே பாரு, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் வேணாம். நான் முதல்ல நம்ம லவ் பண்ணும்போது கூட நான் இது உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல. நான் உன் கண்ணை பார்த்துட்டு இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் எல்லார்த்தையும் மறந்துட்டு உன் பக்கத்தில் உன்னை நல்லா கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டு இப்படி மட்டும் இருந்தால் போதும். இப்போது நான் தான் சொல்கிறேன், எனக்கு அப்படி இருந்தால் மட்டும் போதும். என் லைஃப்பில் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தர வேணாமா? வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வேணாம், எனக்கு ஜங்க் ஃபுட் வேணாம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அப்புறம் பஸ்டா என்ன பண்ணுவ? நீ பஸ்டா என்ன சாப்பிட்றல? வாரா. அப்புறம் ஜங்குக்கா கலாய்க்காதடா. அப்படிதான் நீ கலாய்ப்ப. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாளாக என்னை தனியாக விட்டுட்டு இப்போ உடனே வந்து என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு உன் மனசில். உன்னை பார்த்தாலும் கோவப்பட தோண மாட்டேங்குது. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? புரியுது ஜங்கு, இந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ எந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணியிருப்பேன்னு. சின்சனாவும் ஜெமினாவும் கேட்டு கேட்டு அழுத்து போயிருப்பாங்கல்ல என் பேரை. ஆமாண்டி, நிறையா டைம் அவனுங்க கிட்ட சொல்லியிருக்கேன் என்னால் உன்னை மறக்க முடியல அப்படின்னு. என்னால் இப்போ வரைக்குமே நீ என்னை விட்டுட்டு போனதை ஏற்றுக்க முடியல. நான் மட்டும் இது பிடிச்சா பண்ண, பிடிக்கலன்னா அதுக்கு பண்ணுற. நான் அத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ மாதிரி ஸ்ட்ராங்காக இருன்னு. நீ பாட்டுக்கு ஏதாவது நம்ம இது மாதிரி பண்ணிடுறா, கடைசியில் நானும் சேர்ந்து தான் கஷ்டப்பண்ணுவோம் கூட. நான் பண்ணுறது லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே என் தக்காளி பழத்தை. பண்ணி தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணுனா சும்மாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்டி. அந்த இடத்துல தூக்கி ஒரு சொருகு, அவ்வளோதான். என்ன? அதான் நீ நினைக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். இப்படி தான் எப்படியாச்சும் என்னை இன்னும் லவ்வில் ஃபால் பண்ண வைக்கிறல்ல நீ. என்னது கேட்கல? இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணி க்யூட்டாக குறும்புத்தனம் பண்ணி என்ன ஃபால் ஆக வைக்கிறல்லன்னு சொன்னேன். நீ என்னை விட்டு போயிருந்துருக்க கூடாதுடி ஜங்குக்கா. எனக்கு தெரியும் நான் எவ்வளோதான் பண்ணாலும், எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் சொன்னாலும் இது எதுவுமே அதுக்கு ஈக்குவல் ஆகாது தான். நானும் நீயும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஒன்றா இருக்கோம்ல, அதுக்காக அதெல்லாம் மறக்க சொல்கிறியா? மறந்து தானே ஆகணும். ஏன்னா என் ஈகோவை விட உன் மேலே நான் வச்சிருக்க லவ் அதிகம் இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு க்ளோஸ்அப்பாக பிடிச்சி இழுத்து அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் அழகாக கிஸ் கொடுக்குறீங்க. எப்பெல்லாம் பண்ணனா என் தம்பி எனக்கு அடங்க மாட்டான்டி. பரவாயில்லையா? அதில் என்ன இருக்கு? இதெல்லாம் நான் தானே பார்க்கணும், நான் தானே உனக்கு பண்ணணும். என்னை தவிர வேறு யார் பண்ணுவா? ஐயோ, உனக்கு தைரியம் நிறையா வந்துருச்சு மைமா. அப்புறம் இப்போ நான் யார் பொண்டாட்டின்னு உனக்கு தெரியும்ல. எப்பெல்லாம் பேசு, வாயிலே ஒன்று கொடுக்க போகிறேன். என்னென்ன இச்சின்னு கொடுப்பியா? ஐயோ இறி, கொடுக்குறேன். மைமா பாரு, எவ்வளோ நாள் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாது. எப்படியே கிஸ் பண்ணிட்டே உங்கள் ஓவருக்கு வரா நம்ம ஜங்குக். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஹாஃப் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. நீ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பலடி. மைமா சொல்லு, என்னை விட நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பல? ஆமாம் ஜங்குக், ஆமாம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இது எல்லாத்தையும் உன்னை பார்க்க முடியாமல் உன்னோட அந்த மூக்கை மூக்கை பற்றி பேசாதடி. அதுக்கே இவ்வளோ அமுத்துற?
ஆமாம், எனக்கு கோவம் தான் அமுத்துவேன். மூக்கை பற்றி பேசாத. அப்படி தான் பேசுவேன். உன் மூக்கு தான் உனக்கு இருக்கிறதுலே அழகு. எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. அதோட பெருசாக ஒன்று கீழே இருக்கு, பார்க்குறியா? சங்குக். ஆ புரியுது. உன்னால் முள்ளன்னா எதுக்கிடி பேசுகிற? ஆ இப்போ உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பார்ப்போம். உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இப்படியோ பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணலையா? எனக்கு தோணுதுடி. உனக்கு தோணும். ஆ எனக்கு தோணும். அப்புறம் உனக்கு தோணலையா? தோணுது. ஆனால் அதை விட உன்னோட இந்த அழகான கண்ணை பார்த்துட்டு உன்னோட இந்த அழகான மூக்கு. மூக்கை பற்றி பேசாதேன்னு சொல்லியிருக்கேன். வச்சா நல்லா அமுக்கிடுவேன் என்ன? அப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு நாள் எந்திரிக்கவே முடியாது. சங்குக்கா சரி, மூக்கை பற்றி பேசல. என்னோட இந்த அழகான லிப்ஸ், அதுக்கு கீழே குட்டியாக ஒரு மச்சம், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகாக ஒன்று ரசிச்சுக்கிட்டே எப்படியே இருந்துடலான்னு தோணுது. ஓ அவ்வளோ ரசிக்கிறியாடின்னா? அந்த நான் எப்பயுமே ரசிப்பேன் சங்குக்கா. எப்போன்னு கிடையாது, நான் எப்பயுமே. ஓ எப்பயுமே நீ என்னை விட தான் லவ் யூவா? ஆமாம், நான் உன்னை விட லவ் யூ. நீ தான் என்னை கம்மியாக லவ் யூ பண்ணுற. நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு என்னால் சொல்ல முடியாதுடி. நீ தானே நான் விட்டு போனா. அதை பற்றி பேசாத. யா கோவம் வருதா? நீ தானே பண்ணா? ஆமாம், நீ தான் விட்டு போனா. ஆனால் இப்போ வரைக்குமே உன்னை ஹோல்ட் பண்ணி இந்த கல்யாணம் நடக்க வைக்கிறதுக்கு காரணமே நான் தான். அப்போ நான் தான் உன்னை லவ் யூ அதிகம்? இல்லை, நான் தான் லவ் யூ அதிகம். சொல்லாதிரி, பண்ணி காட்டுறி. நான் உனக்கு பண்ணுறேன்ல, அப்படி பண்ணி காட்டு. நான் என்ன பண்ணுறது? இதை எடுத்து வாயில வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டர்ட்டியாக பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு அப்படியே ஈடு கொடுத்து பேசிட்டு அப்படியே அந்த நைட் முடியுது. மார்னிங் காலையில் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அவனோட ஃபோன் காலில் தான் டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சிருந்துருப்பான். யார் அது இந்த டைமில் கால் பண்ணுறது? யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் அப்படியே தட்டி தட்டி எழுந்திரிச்சு அந்த ஃபோன் எடுத்து அப்படியே காலில் வைக்கிறான். ஹலோ, யாரு? மச்சான், நான் தான்டா ஜிமன் பேசுகிறேன். நாடா, உனக்கு என்ன வேணும்? நேற்று நைட் பண்ணதுலலாம் டயர்டாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஃபோனை வைடா, நான் அப்புறமேல் பேசுகிறேன். இல்லை மச்சான், இருறா. சொல்கிறக்குள்ளே காலை கட் பண்ணிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? ஜங்குக்கு அவனுக்கு தூக்கமே போயிருந்துருக்கும். அவன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிட்டான். நீங்கள் எந்திரிச்சிட்டு எங்கே போனா இவன்? அதுக்குள்ளே ஓடிட்டானா? இப்போது நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டோம்ல. இப்போவும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறான்ல. காலையில் எந்திரிச்சோடனே அவன் மூஞ்சில் தான் முழிக்கணும்னு நான் சொன்னதை மறந்துட்டானா? மறந்துருப்பான். நேற்று நைட்டு பண்ணதில் குழந்தை நல்லா டயர்டாக இருந்திருக்கும், அதில் மறந்துருப்பான். பாரு அவனுக்கு இருக்கு. பொண்டாட்டி, நீ என்னடி என்னமோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்க? ஜங்குக்கா வந்துட்டியா? எங்கேயோ போயிட்டேன்னு நினச்சேன். சின்சனாவும் ஜிம்னனாவும் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி தான் கால் பண்ணி நான் எழுப்பி விட்டான். தூக்கமும் வரல, அதான் ரெஃப்ரெஷ் ஆனேன். ஜங்குக், நான் உங்ககிட்ட சொன்னது நீ மறந்துட்டியா? என்னத்த? அதான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்று தான் நான் பார்க்கணுன்னு சொன்னது நீ மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேரேஜ். நான் சொன்னதை மறந்துட்டல்ல? அதில் என்ன இருக்கு? விடு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிக்கலாம் அண்ணா. நீ இப்படி தான் சொல்லுவேன். எனக்கு பசிக்குதுடி. பொன்னாட்டி போ, ஏதாவது செய். என்ன செய்கிறது? உனக்கு சமைக்க மட்டும் தெரியாதுன்னு சொல்லிடாதுடி. எனக்கும் தெரியாது. அப்புறம் ஆர்டர்லாம் போட முடியாது, என்ன? பழகிக்கோ, போ. எனக்கு வேறு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது. உனக்கு ராம்யான் ஓகே தானே? ஏதாவது ஒன்று போடி, சீக்கிரமாக செய்ய, எனக்கு ரொம்ப பசிக்குதா? சரி, ஓகே. இவன் வேற அதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு இன்னைக்கு? ஒரு வேளை நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் ஃபஸ்ட்டாக கால் பண்ணி என்னாச்சுன்னு எனக்கு தான் சொல்லணும்னு அவன் சொன்னானே, அதுக்கு தான் கால் பண்ணுறானா? சின்சும் பக்கத்தில் இருக்கானோ?
டேய் நாடா உங்களுக்கு வேணும்? சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆ டே மச்சான், உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசணுண்டா. இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? இந்த காலையிலையா? டேய் காலையிலே சரக்கு போடுறதெல்லாம் கூப்பிடாதீங்கண்ணா. இப்போ வேற நான் புருஷன் ஆகிட்டேன் என் பொண்டாட்டிக்கு. அதனால் அவள் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும். அவளுக்கு நான் குடித்தாலும் பிடிக்காது. ஐயோ டேய், உன்னெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைன்னா? ஆ நீ தேவதாஸ்லேருந்து அஃபிஷியலாக காதல் மன்னனா திரும்ப மாறிட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் என்னடா? இப்படி பேசிக்கிட்டே ஜங்குக்கு அவன் கீழே வந்திருப்பான். நீங்கள் சமைச்சிட்ருக்கிறத அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். என் பொண்டாட்டி காலையில் பார்க்குற எப்படி இருக்கா கொண்ட போட்ட ஸ்டைலை பாரு. மெஸ்ஸி பண்ணல செம்ம அழகா இருக்காளே. இவன் வேற காஜிக்கிட்ட நைன்னு. டேய் இப்போ என்னடா அவனுக்கு பிரச்சனை? இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்கிறான். நான் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற. சீக்கிரமாக சொல்லு. நான் சின்ஸு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? டேய் இல்லைடா, நேற்று உங்கள் அப்பா இல்லை நல்லா போதையில் ஒன்று வளரிட்டாரு. நான் வளர்னாரு. அது ஒன்றும் இல்லை, பையன்கிட்ட அவர் தான் வந்து ஜங்குக விட்டுரு அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருப்பார் போல். அதனால தான் வைன் உங்ககிட்ட வந்து பிரேக்கப்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப. அதனால வைன் சொல்லலை போலடா. நேற்று கூட ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதனால தான் ஏதாவது பண்ணிட போகிறேன்னு கால் பண்ணி சொன்னேன். ஏய் அம்மால இதை தானடா நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். என்னடா அப்போ என்ன ஏதாவது பண்ணிட்டியா அண்ணா? நான் ஒன்றும் பண்ணல. ஆனால் உங்கள் அப்பந்தான் அதெல்லாம் பண்ணியிருக்கானா? ஆமாண்டா, அவர் தான் பண்ணியிருக்காருன்னு அவரே அவரோட வாயில் சொன்னார். நாங்கள் கேட்டோம், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் நீ தான் நேற்று நைட்டு ரொம்ப பிஸியாக இருந்திய. டேடே நாடா ஆச்சு? நான் சின்ஸ்கிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்ட சொல்லு. டேய் ஓடிட்டு காலை வைடா அப்படின்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிடுறான். கொண்டாட்டி அப்போ இவ்வளோ நாளா என் அப்பாவுக்கு பயந்துட்டு தான் நீ இப்படி இருந்தியா? ஒரு நாள் தான் வேணான்னு சொன்னியா? ஒன்னா அக்கடி நீ என்கிட்ட நீ சொல்லியிருந்தானா என் அப்பனே வேணான்னு நான் உன் பின்னாடி வந்திருப்பேன். ஆனால் நீ எப்பெல்லாம் பண்ணியிருக்கல, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டியா? அப்படியே கிச்சனில் வந்து உங்கள் இடுப்பை பிடிச்சி அவன் கிள்றான். ஜங்கு என்னாச்சு? இப்போ எதுக்கு பிடிச்சி கிள்ற? எதுக்கிடி போய் சொன்னா? என்ன போய் சொன்னாங்க? நான் பேசவே இல்லையா உன்கிட்ட? இப்போ தானே பேசுகிறேன். நான்லாம் ஒன்றும் போய் பேசலே. தப்பு இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாயிலையும் நல்லா கடிச்சு வச்சிடும் பார்த்துக்க. என்ன? ஒன்றும் இல்லை, நல்லா நடிகை கூட தெரியுது உனக்கு. எவ்வளோ நாள் எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுக்கிட்டு எப்படி இப்படி இருந்த? ஜங்குக்கா, நீ என்னை இப்படிலாம் சொல்லி ஹர்ட் பண்ணுவேன்னா சொல்லிடு. நான் திரும்பி நின்றுக்கிறேன். நீ பேசு, நான் காது கூட மூடிக்கிறேன். என்னால் இதெல்லாம் கேட்க முடியாது உன் கண்ணை பார்த்துட்டு. நடிகாதிடினா நடிப்பு அறையி பட்டம் கொடுக்கலாம் உனை. நீ போ. நான் ஒன்றும் இல்லையே. என்னாச்சு? தூங்காம நான் காணும் சொப்பனமே. என்னாச்சு ஜங்குக்கா? கூட பாடுறி. திரும்ப பாடுறேன். தூங்காம நான் காணும் சொப்பனமே, உனக்காக எம்மே நீ அர்ப்பணமே. அடடடடா, சாந்து கிடக்குறன் தோல் தொட்டு அழுத்திக்க சோல கிளி என்ன சொக்க வச்சு குடி அடியே. வானம் நில்லு நான் நிற்காதடி, ஐயோ கொடியே. என்னாச்சு? என்னை கண்டு நீ சொக்காதடி. சொக்கிட்டு தான் மறுவேலை. சொக மாட்டியா? நீ என் பின்னாடி எப்படி அலைஞ்சுன்னு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும்டி. நடிக்காதுன்னா நீ மட்டும் என் பின்னாடி எப்படி அலைஞ்சுன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் தெரியும். வாய் அதிகம் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிச்சன் ஸ்லாப்பில் அப்படியே உங்களை தூக்கி உட்கார வைக்கிறான். ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு? பொண்டாட்டி நான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி.
இவ்வளோ நாள் ஒரு கில்ட் இருந்தது, ஆனால் அது எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னு கேளா? ஏன்? உன்னால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். சார் சங்குக்கா, என்ன பண்ணுற? இப்போ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எந்த இடத்துல எப்படி வேணாலும் பண்ணலாம். கேட்குறக்கு அவனும் இருக்க மாட்டான்னா. ஆனால் அதுக்குன்னு சங்கு இர்றி இப்போ தான் வச்சு அமுத்திருக்கேன். கொண்டார ஒரு சங்குக்கா உனக்கு என்னடா ஆச்சு? சங்கு நான் என்ன மூடில் இருந்தாலும் உன்னை தூக்கி போட்டு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னடி? அது உண்மைதான். நீ எந்த மூடில் இருந்தாலும், கோவமாக இருந்தாலும், லவ் மூடில் இருந்தாலும் நீ என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜங்கு, நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், உனக்கு தெரியுதுல்ல. இந்த 2 மினிட்ஸ் மேகி பண்ணுறது உனக்கு வேலையா? நானே நல்லா செய்வேண்டி. அதான் செய்கிறல்ல, பார்த்தா தெரியலையா உனக்கு? ஆமாம் நம்புகிறேன். ஜங்கு, என் படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னது? அதான்டி ரிலீஸ் ஆகிறான்டி, இர்றி ஒரு நிமிஷம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்களுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணியிருந்துருப்பான். பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் டி. என்ன ஆச்சு? இப்போ நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறன்னு கிஸ் பண்ணி காட்டு பார்க்கலாம். அது பண்றி. சங்குக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். என்னை விட கொஞ்சம் முத்தம் கம்மி தான், நான் போகிறேன். சங்கு கீரை, பாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. இப்போ நல்லா கிக்கா இருக்குடி பொண்டாட்டி. சரி, புருஷனுக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் உங்கள் இடுப்பை கிள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் இங்கே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி எண்டிங் கொஞ்சம் சாஃப்டாக லவ்வி டவ்வியாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஹாட் ஸ்டான் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலில் போட்டாலும் அவ்வளவா ஹாட் ஸ்டானை தாண்டி லவ் அதிகமாக காட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிவிடுங்க. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்துருக்க மாட்டேன், ஷோர். சரி, ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, லவ் யூ, பை பாஸ்.